பென்சில் புயல் பாதிப்பு தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் போன் மூலம் பிரதமர் மோடி விசாரித்திருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பென்சில் புயல் பாதிப்பு தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் பிரதமர் மோடி போன் வாயிலாக விசாரித்திருக்கிறார். முன்னதாக நேற்று பென்சில் புயல் பாதிப்புக்காக முதற்கட்டமாக நிவாரண நிதியாக 2000 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருந்த நிலையில் தமிழ்நாட்டில் பென்சில் புயல் பாதிப்பு தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் போன் வாயிலாக பிரதமர் மோடி விசாரித்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதாக பிரதமர் மோடி உறுதியளித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பென்சில் புயல் பாதிப்பு தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் பிரதமர் மோடி போன் வாயிலாக கேட்டறிந்திருக்கிறார். அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவியா, இந்த உரையாடல் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. பென்சில் புயல் காரணமாக தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கடும் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினை போன் வாயிலாக அழைத்து தொடர்ந்து பிரதமர் மோடி இந்த புயல் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்ததாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. வங்கக்கடலில் முன்னதாக உருவான பென்சில் புயல் புதுச்சேரி அருகே சூறைக்காற்றுடன் முன்னதாக கரையை கடந்தது. தொடர்ந்து இறுதியாக வலுவான சூறாவளி காற்று நிறைந்த புயலாக சென்னைக்கு மிக அருகாமையில் பென்சில் புயல் கரையை கடந்தது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட 7 வட மாவட்டங்களில் முன்னதாக கனமழை கொட்டி தீர்த்தது. அதோடு மட்டுமின்றி இன்று கோவை மற்றும் நீலகிரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு தென் மாவட்டங்களுக்கும் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டை புரட்டி போட்ட இந்த பென்சில் புயல் காரணமாக வட மாவட்டங்களில் மட்டும் 3 பேர் உயிரிழந்த நிலையில் திருவண்ணாமலையில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட மண்சரிவில் சிக்கி தொடர்ந்து 7 பேர் உயிரிழந்தது என்ற செய்தியும் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது பென்சில் புயல் பாதிப்பு தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் போன் வாயிலாக பிரதமர் மோடி விசாரித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அப்போது தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குகிறோம் என பிரதமர் மோடி முதலமைச்சரிடம் உறுதியளித்ததாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதே போல முன்னதாக பேசியிருந்த மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி தொடர்ந்து தங்களது உடைமைகளை இழந்து தவிப்போரின் வழிகளை புரிந்து கொள்ள முடிவதாகவும் புயல் பாதிப்பு பணிகளில் ஈடுபட காங்கிரஸ் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுப்பதாகவும் ராகுல் காந்தியும் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவியா.